நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். திரியேக பராபரனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய மேய்ச்சலின் ஆடுகளாகிய நாங்கள் உம்மை வணங்கி போற்றி உமது திருவார்த்தையை கேட்டறிந்து கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் பெறும்படி இங்கே கூடியிருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உமது திருவார்த்தையை ஆவலோடு கேட்டு அதன் வழியாக ஆத்ம பலம் பெற்று எங்கள் வாழ்க்கையை உமது நாமம் மகிமைப்படும்படி நடத்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு துணை செய்திட வேண்டும் என்று எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஞான சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதத்தை நாம் யாவரும் எழுந்து நின்று முறையாக வாசிப்போம். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை
உனக்கு தாபரமாக கொண்டாய். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலம் இருக்கிறபடியே. ஆமென். ஒரு சந்தையின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமையாக என்ற நாளிலே வாசிக்கும் முடியாக குறிக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பகுதியானது, அது மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-11 வரை. மத்தேயு 4:1-11. ஆண்டவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியினாலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவு பகல் 40 நாள் உபவாசித்த பின் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் ஆண்டவரிடம் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கற்கள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். ஆண்டவரோ, மனுஷன் ஆகாரத்தினால் மாத்திரமல்ல, கடவுள் வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்பொழுது பிசாசு ஆண்டவரை திருநகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பறைகள் மேல் ஆண்டவரை நிறுத்தி, நீர் தேவ குமாரனே ஆனால் கீழே குதித்துவிடும். அவர் உம்மை குறித்து தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் படாதபடி அவர்கள் உம்மை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது என்றார். ஆண்டவர் அவனிடம், உன் கடவுளாகிய கர்த்தரை சோதிக்க வேண்டாம் என்று எழுதியிருக்கிறது என்றார். பின்னும் பிசாசு ஆண்டவரை மிகவும் உயர்ந்த மலையில் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் ஆண்டவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாவற்றையும் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது ஆண்டவர், அப்பாலே போ சாத்தானே, உன் கடவுளாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவரையே சேவிப்பாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்பொழுது பிசாசு ஆண்டவரை விட்டு போனான். உடனே தேவதூதர்கள் வந்து ஆண்டவர் பணிவிடை செய்தார்கள் என்பது. நித்திய ராஜாவாக இருக்கின்ற எங்கள் அன்பின் யெகோவாகிய கர்த்தாவே, தகப்பனே, ஏதோ நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய ஒப்பற்ற நிகரற்ற குமாரனை கர்த்தாவே இப்பூ உலகில் கொடுத்து முழு மனுக்குலத்திற்கும் உடைய அன்பை ருசி பார்க்கும்படியாக நீர் கிருபை பாராட்டிருக்கின்றேன். தகப்பனே, விசேஷித்த விதமாக இந்த தவக்காலம் என்று அழைக்கப்படுகிற இந்த காலங்களிலே கர்த்தாவே, நாங்கள் உம்மோடு கூட ஒப்புரவாக்கி கொள்ள கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டியிருக்கின்றீர். அதற்கு உம்முடைய நேசகுமாரன் மூலமாக கர்த்தாவே நீர் எங்களுக்காக பொழிந்திருந்த அன்பிற்காகவும் கிருபைக்காகவும் மகா தயவுக்காகவும் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் பெற்றிருக்கின்ற இந்த பாக்கியமானது, இந்த ஸ்லாக்கியமானது கர்த்தாவே மிக பெரிதாக இருக்கிறது. கர்த்தாவே, இதை எதனோடும் கூட நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கவோ அளவிட்டு பார்க்கவோ எண்ண முடியாத அளவிற்கு கர்த்தாவே நீர் எங்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பும் நேசமும் பாசமும் கர்த்தாவே இங்கே விளங்குகின்றது. இந்த தவ காலங்கள் கர்த்தாவே எங்களுக்கு பொருள் உள்ளதாயும் ஆழமாயும் அமைந்து நாங்கள் உமக்குள் வேரூன்றி நிற்கவும், உடைய அன்பை ருசி பார்ப்பதோடு மட்டுமல்ல, அந்த அன்பை மற்றவர்களுக்கு நாங்கள் பகிரவும் தகப்பனை நீர் கிருபை செய்தோம். தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய சட்டைகளின் நிழலுக்குள்ளாக என்றும் எப்பொழுதும் நாங்களும் எங்கள் குடும்பமும் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் சந்ததிகளும் இம்மையிலும் மறுமையிலும் வாழ்ந்திருக்கக்கூடிய கிருபையை நீர் தரும்படியாக எங்களுக்காக நீர் கொடுத்த எங்கள் மீட்பரும் இரட்சகருமான கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக்கொள்கின்றோம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நம்ம வாசி கேட்ட நற்செய்தி பகுதி மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-11.
அதான் இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய அருளூரினுடைய இதாக இருக்கிறது. வாசிக்கிட்ட பகுதி மத்தேயு 4:1-11. இந்த அருளூரினுடைய மையமான கருத்து எது என்று சொன்னால், எதை வைத்திருக்கிறதுன்னு சொன்னால், நமக்கு ஏற்படுகின்ற அல்லது உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனைகள், அனைவருக்கும் சோதனை வருவது என்பது உண்டுதான். உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனையிலே உங்களுக்கு உதவுவது யெகோவாகிய கர்த்தருடைய வசனமும் நீங்கள் செய்கின்ற விசுவாசமுள்ள ஜெபமும் உங்களுக்கு நேரிடுகின்ற சோதனைகளிலிருந்து, இடுக்கண்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து உங்களை வெற்றியுள்ளவர்களாக, ஜெயம் கொண்ட மக்களாக உங்களை வாழ வைக்கின்றது. அதான் இந்த பிரசங்கத்தினுடைய மைய கருத்து. அதுதான் கிறிஸ்துக்கள் பிரியமானது. இந்த மத்தேயு 4:1-11 நம்ம பார்க்குறோம். அங்கே ஆண்டவருக்கு நேரிடுகின்ற சோதனை பட்டு வருகின்றது. யெகோவாவினுடைய ராஜ்யத்தை, சுவிசேஷத்தை, இந்த நற்செய்தியை அறிவிப்பதற்கு முன்பதாக யெகோவாவினுடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவருமாகிய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து தனியாக வனாந்தரத்தில் போய் 40 நாள் அங்கே உபவாசம் பண்ணினார் என்று நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 10 பார்க்கின்றோம். எதற்கு? ஆவிக்குள்ள அவர் ஒப்பற்ற நிகரற்ற யெகோவாவுடைய குமாரனாக இருக்கின்றார். ஆனாலும் கூட பூமியிலே நம்மை போல மாம்சமும் இரத்தத்தையும் உடையவராக இருப்பதனாலே யெகோவாவிற்குள் பலத்தை தேடுகின்றவராக அவர் இருக்கின்றார். இந்த 40 நாள் அந்த உபவாசம் முடிந்த பிற்பாடு ஆண்டவருக்கு இயல்பாக பசி வருகிறது என்று பார்க்கின்றோம். இந்த 40 நாளை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு பகுதியிலே மோசே சீனாய் வனாந்தரத்தில் இருக்கின்ற பொழுது 40 நாள் எந்த விதமான தண்ணீர் குடியாமலும் அப்பம் புசியாமலும் கர்த்தருடைய ஆவியின் பலத்தினாலே அவரோடு கூட பேசி கொண்டிருப்பதனாலே அந்த வல்லமையானது வேற எதவிதான மாம்ச சிந்தைக்குள்ளாக வழிநடத்தவில்லை. அங்கே அவருக்கு பசி வரவில்லை, தாகம் வரவில்லை, களைப்பு வரவில்லை. அவரோடு கூட இனிமையாக அவர் பேசிக்கொண்டு இருந்தார் என்று பார்க்கின்றோம். இங்கேயே ஆண்டவருக்கு தான். ஆனால் இங்கே ஆண்டவருக்கு 40 நாள் முடிந்தவனான பசி வருது. இதில் சில இறையியலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த இதுக்கு வருகின்ற பொழுது, இந்த சோதனையில் வருகின்ற பொழுது, பசி இருக்கின்ற பொழுது ஆண்டவருக்குள்ளாக ஒரு உளவியல் ரீதியாக பசியின் நிமித்தமாக நான் தான் தேவனுடைய குமாரனாச்சே, இந்த பசியின் நிமித்தமாக இருக்கிற இந்த கற்களை அப்பமாக்கி சாப்பிடலாமே, அவருடைய உள்ளுணர்வின் நிமித்தமாக இந்த வார்த்தையானது எழும்பி இருக்கும் கூடும் என்று சொல்கிறாங்க. சில பேர் அதை சொல்கிறாங்க. ஆனால் அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னால், அது அவருக்குள்ளாக பசின்னு சொன்னால் நம்ம பார்க்கணும். நம்ம சாதாரணமான ஒரு வழக்கத்தில் என்ன பார்க்கணும், பசி என்று சொன்னால் 10 பறந்து போகக்கூடியதாக இருக்கிறது. நம்ம பார்க்கணும். அதிகமாக பார்த்தீங்கன்னு சொல்லி, நம்ம மலை பனி பிரதேசத்தில் மாட்டிக்கிட்டவங்க பசியினால் சக மனிதர்களை அடித்து சாப்பிட்டதே நாம் வரலாறாக நாம் பார்க்கின்றோம். இங்கே நாம் அந்த விதமாக சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால், பிசாசானவன் இருக்கின்றான். எவ்விதமாக யெகோவாகிய கர்த்தர் இருக்கிறாரோ அதே விதமாக நேர் எதிர்ப்புறமாக நாம் பார்க்கின்ற பொழுது சாத்தான் இருக்கின்றான். சாத்தானுடைய ராஜ்யமானது, அரசாங்கமானது இருக்கின்றது. எவ்விதமாக பரிசுத்த தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் விசுவாசிக்கின்றோமோ அதே விதமாக சாத்தானுடைய தூதர்கள் இருக்கின்றார்கள். நன்மை தீமை என்று இருக்கிறது போல இங்கே சாத்தானுடைய தூதர்கள் இருக்கின்றன. இங்கே சாத்தான் ஆண்டவரோடு கூட பேசுவதை குறித்து பார்க்கின்றோம். அந்த பசியினுடைய அந்த பலகீனத்தை அங்கே சாத்தான் சோதனைக்காரன் பேசுவதை குறித்து பார்க்கின்றோம். ஒவ்வொரு வார்த்தை சொல்லுகின்ற பொழுது ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு பார்க்கணும். நீர் தேவனுடைய குமாரனை ஆனால், இந்த பகுதியில் நீங்கள் படித்தீங்கன்னா, மத்தேயு 4:1 படிச்சீங்கன்னா ஒரு சொல்லுகின்ற வார்த்தை, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால், நீ தேவனுடைய குமாரனை ஆனால். அந்த டெம்ப்டட் பண்ணுகின்ற ஒரு வார்த்தை, அவரை அதிகமாக தூண்டுகின்ற ஒரு வார்த்தை. அதற்கு ஒருபோதும் ஆண்டவர் இணங்கவே இல்லை. இதை மத்தேயு 27 நீங்கள் சிலுவையின் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சிலுவையில் அறைந்த பிற்பாடு பிரதான ஆசாரியர், மூப்பரும், பரிசேயரும் எல்லாம் சொல்ல, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வரும். இப்போ பிரதான ஆசாரியும் பிசாசா இருக்கிறான். அப்போ அந்த நேரத்தில் பரிசேயர், மூப்பர்லாம் பிசாசாக இருக்கிறான். நீர் தேவனுடைய குமாரனால் உன்னை மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ளவில்லை. அங்கே இருக்கின்ற பரியாசம். யாரெல்லாம் இந்த மதுவாக ஆண்டவரை சோதிக்கின்றாலும் இதே சாத்தான் சொல்கிறான். இந்த கல்லுகள் அப்பகமாடி செய்யும். நீ தேவனுடைய குமாரனானால், அந்த இடத்துல இவனிடத்திலே, சாத்தான் இடத்திலே தான் யார் என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்பதை உணர்ந்தவராக
ஆண்டவர் இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை இங்கே ஆண்டவர் பயன்படுத்துகிறார். உபாகம் 8:3 இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போகின்ற பொழுது மோசே சொல்கின்றார், அப்பா யெகோவாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை நீ உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாரு. எதுக்காக உன்னை சிறுமைப்படுத்தினார் என்று சொன்னால், எதற்காக இந்த ஒடுக்கமானது இடுக்கமானது என்று சொன்னால், விசாலமான இடத்துல உடனே கொண்டு போயிடலாம், ஆனா வந்த வழி தெரியாம போயிடுச்சுன்னா அதிகமா இருக்கும். அதனால தான் இடுக்கத்தில் கொண்டு போய் அதுக்கு மாதிரி விசாலத்தில் வைக்கிறார். அதனால தான் இஸ்ரேல் மக்களுக்கு இவ்விதமான கொடுத்து அங்கே மன்னாவிலை போஷிப்பதை பற்றி இந்த வார்த்தையை கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்பதை ஆண்டவர் இங்கு சாத்தானுக்கு சொல்லுகின்றவராக இருக்கிறார். அடுத்ததுல நாம் பார்க்கின்றோம், மீண்டுமாக என்ன பண்ண, தேவாலயத்தில் உப்பருகில அழைத்து கொண்டு போய் நீர் தேவனுடைய குமாரனையானால் இங்கிருந்து குதியும். அப்போ அவன் எடுத்துக்கொள்கிற வசனம் என்ன? சங்கீதம் 91:11-12 உனக்காக உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதை சாத்தான் இங்கே ஆண்டவர் இடத்துல சொல்கிறான். அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், சாத்தானுக்கும் பரிசுத்த வசனங்கள் வேத வசனங்கள் நன்காய் அறிந்திருக்கிறான் நம்ம காட்டிலும். ரொம்ப பெரியதாக இருக்குல்ல, ஆண்டவர்கிட்டே அந்த வார்த்தையை சொல்கிறான்ல, சங்கீதம் 11:12 கொண்டு வந்து, அப்போ இந்த மாதிரி எழுதியிருக்கப்பா, பரிசுத்த வேதத்தில் எழுதியிருக்கிற உனக்காக நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று எழுதியிருக்கிறதே, உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு இருக்கிறதே, தாள கொதியும். ஆண்டவர் அங்கே இணங்கலை. அப்போ அவர் என்ன பயன்படுத்துகிறார்? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் அழகாக அதை பயன்படுத்துகிறார். தேவனாகிய கர்த்தருக்கு அந்த இடத்துல பார்க்கின்ற பொழுது பற்றி கொண்டு அங்கே பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்பதை, பணிந்திருக்க வேண்டும் என்பதை, பயந்திருக்க வேண்டும் என்பதை உபாகமம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வருகின்ற வார்த்தையை ஆண்டவர் இங்கே பயன்படுத்துகிறார். ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த இடத்துல நம்ம பார்க்கின்ற பொழுது அந்த உபாகமம் 6:16 என்ன வருதுன்னா, எப்படி அதை பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் மாசாவிலே செய்தது போல, நீங்கள் மாசாவிலே செய்தது போல உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. உபாகமம் 6:16 அது நிமித்தமாக என்ன சொல்லக்கூடியது? அங்கே பரீட்சை பாராதிருப்பாக என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே பயந்திருக்கின்றது, ஆராதனை செய்வது அடக்கமாக இருக்கிறது. உபாகம் 6:16 இந்த நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்ப. என்ன மாசாவில் நடந்துச்சு? உபாகம் 6:16 நீங்கள் மாசாவில் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பல் என்று அங்கே மோசே சொன்னதை ஆண்டவர் இங்கே சாத்தானுக்கு சொல்கின்றார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அப்போ இது என்ன மாசாவில் நடந்தது? அப்போ மாசால என்ன நடந்ததுன்னு பார்க்கணும்னா யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள் போகணும். யாத்திராகமம் 17:1-7 அங்கே குறிப்பிடப்படுவது என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் சீன் வனாந்தரத்தின் வழியாக பிரயாணம் பண்ணி புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவி தீவிலே அவர்கள் அங்கே போய் தங்குகின்ற பொழுது அவர்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாமல் இருந்தது. சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவி தீவிலே அவர்கள் சேர்ந்து அங்கே தங்குகின்ற பொழுது அவர்கள் குடிப்பதற்கு தண்ணி இல்லை. அதன் நிமித்தமாக மோசையோடு வாதாடுறாங்க, வழக்காடுறாங்க. மோசையை கல்லெறிந்து கொள்வதற்கு அங்கே வருகிற மோசே யெகோவாகிய கர்த்தரிடத்தில் புலம்போதை குறித்து வருகின்றது. அப்போ யெகோவாகிய கர்த்தர் சொல்கின்றார், நீ ஓரேபில் இருக்கிற கண்மலையை நீ அடித்தீன்னா தண்ணீர் வரும். அது மாதிரி அங்கே ஓரேபில் நின்று கர்த்தர் அங்கே கண்மலையில் இருக்கின்ற பொழுது அங்கே கண்மலையை அடித்து அந்த மக்களானது தாகம் தீர்ப்பதற்கு அந்த கண்மலையிலிருந்து வந்தது என்று நாம் பார்க்கின்றோம். அதனால் அந்த ஸ்தலத்துக்கு யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தினால மோசே அங்கே ஒரு பேர் வைக்கின்றார். இஸ்ரவேல் மக்கள் தம்மோடு கூட வழக்காடுதல் நிமித்தமாக அந்த ஸ்தலத்துக்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். யாத்திராகமம் 17:7
கரெக்டாக இருக்கா? மாசா என்ன? மாசானா என்ன? வாதாடுறது. மேரிபான் என்ன? குவாரலிங், சண்டையிடுறது. ஒவ்வொன்றும் அர்த்தமுள்ளதாக பொருளுதலாக இங்கே மோசையை பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தையை இங்கே ஆண்டவர் சொல்லினார். ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு மூவி ஒன்று பார்த்தோம். அது நான் இப்போ காலேஜ் படிக்கும்போது எப்போதும் எங்கே சைக்காலஜிக்கலாக மூவி இருக்குன்னா அது நானும் என் ஃப்ரெண்டு தான் போவோம். ரொம்ப அந்த படத்தை வந்து தள்ளணும், திரைப்படத்தை வந்து நம்பி தள்ளணும். ஒரு சீனு நகர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் ரொம்ப இன்னி வரைக்கும் ஆழத்தில் இருக்குது. நான் சென்ட் ஜோசப் காலேஜில் படிக்கும்போது 88 அதில் என்னென்னா அந்த சைக்காலஜிக்கல் அந்த வீட்டினுடைய தலைவன் என்ன பண்ணுவான்னா, வீட்டினுடைய மொட்டை மாடியில் போய் நின்றுக்குவான். மொட்டை மாடியில் அந்த இத்தனோண்டு அந்த செவுரில் நின்றுக்கிட்டு பின்னாடி பார்த்து சொல்லுவான், யாரும் என்னை தடுக்கிறதுக்கு இல்லை, என் மனைவி இல்லை, என் பிள்ளை இல்லை, சொந்தம் கீழே, அதுங்கெல்லாம் கீழே இருக்குங்க. இவன் மொட்டை மாடி மேலே நின்றுட்டு சொல்லுவான் அந்த வசனம். யாருமே நல்ல கைகாலோடு இருக்கிறவன் சொல்லுவான், யாரும் என்னை தடுப்பதற்குனால நான் இப்போ கீழே விழ போகிறேன். கீழே விழுந்த அடுத்த நிமிஷம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிடுவான். அது மாதிரி இந்த இடத்துல வசனம் இருக்கிறதே, உனக்காக தம்முடைய தூதலுக்கு நீ நடக்கும் போதெல்லாம் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி திரும்புவதற்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்ற வசனத்தை நாம் அடிப்படையாக கொண்டு ஏதாவது கர்த்தர் இருக்கிறாரா, தேவதூதர்கள் என்னை தாங்குகிறார்களா, நான் விழுந்து பார்ப்பேன் என்று கர்த்தரை சோதிப்பது என்பது கூடாத காரியம். சாத்தான் அதை தான் இங்கே இண்டிகேட் பண்ணுறான் அவரிடத்துல. அதனால் சாத்தானுக்கு திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே குறித்தவர். ஆக எந்த ஒரு மனிதனும் இதன் ஒரு வார்த்தையில் என்ன சொல்கிறாரு, எந்த ஒரு மனிதனும் சர்வ வல்லமையுள்ள யெகோவாகிய கர்த்தரை சோதித்து பார்க்கக்கூடாது. முழுமையாக சர்வ வல்லமையுள்ள யெகோவாகிய கர்த்தரை விசுவாசிக்கின்ற ஒன்றே போதுமானதாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக கடைசியில் போய் உயர்ந்த மலையில் நிறுத்தி ஆண்டவரை நிறுத்தி சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்தல சகலத்தை ராஜ்யங்களை காமித்து அவைகளை மகிமையை காண்பித்து சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்தாலும் இவைகள் எல்லாம் உனக்கு தர அப்படின்னு அங்கே ஆண்டவர் சொல்கின்றார் 10ஆம் வசனத்தில், அப்பாலை போய் சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்துண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. ஆச்சரியமான ஒரு வசனம். இதற்கு உபாகம் 6ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். உபாகம் 6:13 வருது. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாக. உபாகம் 6:13 கிறிஸ்துக்குள். அதுக்கு பிற்பாடு நடக்கிறத ஒரு சம்பவத்தை பார்க்கின்றோம். தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று மத்தேயு 4:11 பார்க்கிறோம். இதுக்கும் ரொம்ப தொடர்பான ஒரு வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 1:6 அதை அப்படியோடு கூட பொறுத்தனர். தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்று கட்டளையிடுகின்றார். எவ்வளவு ஒரு இணைப்பு, ஒரு அந்த பிணைப்பை பிரிக்க முடியாத இணைப்பை அங்கே நான் பார்க்கின்றோம். எபிரேயர் அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கின்ற அந்த வார்த்தை, அந்த ஞானம், கர்த்தர் கொடுத்த அந்த ஞானத்தின் வார்த்தை முதற் பேரானவரிடத்தில் உலகத்திலே பிரவேசிக்கின்ற பொழுதே, யெகோவாவுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் பிரவேசிக்க செய்கின்ற பொழுதே தேவதூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்று கட்டளையிடுகின்றார். எபிரேயர் 1:6. அப்போ சாத்தானை விட்டு விலகி போன பிற்பாடு தேவதூதர்கள் பணிந்து கொள்ள பார்க்கின்றோம். கிறிஸ்துக்கள் பிரியர்களே, இவை எல்லா சோதனைகளையும் ஆண்டவர் எப்படி மேற்கொண்டார் தம்முடைய ஒரு அதில் நம்ம பார்க்கின்ற பொழுது அதில் அற்புதமான ஒரு விஷயம் என்ன சொன்னால், யாத்திராமம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வருது, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவர் என்று வேறு தேவர்கள் உனக்கு இல்லை, அவரை தவிர அவ்வளோ அற்புதமாக அந்த 10 கட்டளையை நம்ம பார்க்கிறோம். இந்த 10 கட்டளையை நம்ம பார்க்கின்ற பொழுது இன்னும் அற்புதமாக சொல்லணும்னா உபாகமம் 10ஆம் அதிகாரம் 14வது வசனம். உபாகமம் 10:14 சொல்லுகின்றது, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். இப்போ பிசாசானவன் என்ன சொல்லலாம், கர்த்தருடைய யெகோவாகிய கர்த்தருடைய இவனுக்கு சொந்தமாக வைத்துக்கொண்டு இவன் காலில் விழுகின்ற மாதிரி எவ்வளவு விதமான மிஸ் இன்டர்பிரேஷன், தவறான விளக்கங்களை அவன் கொடுக்கின்றவனாக இருக்கின்றான். இந்த உலகத்தினுடைய ராஜ்யம் அவன் கையில் இருப்பதாக சாத்தான் இங்கே ஆண்டவரிடத்திலே சொல்வதை பார்க்கின்றோம். உபாகம் 10:14 அதற்கு தொடர்புடையதாக இருக்கின்றது. ஆகவே கிறிஸ்துக்கள் பிரியமான இந்த நேரத்தில் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யெகோவாகிய தம்முடைய வார்த்தையை கொண்டும் தம்முடைய
ஜெபத்தின் மூலமாக பிசாசை வெல்கின்றார் என்பதை குறித்து நான் பார்க்கணும். தொடர்ந்து நாம் பார்த்தோம்னு சொன்னால், நம்ம சோதனையெல்லாம் யாருக்கும் இல்லாமல் இல்லை. எவ்ரிபடி பர்ஃபெக்ட் பர்சனே கிடையாது. எல்லாரும் சரியான மனிதர் எவரும் இல்லை. இல்லைன்னா எல்லாம் தெய்வம் ஆகிருப்போமே. மனிதர்கள்னா குறை இருக்கும், ஏதாவது ஒரு மைனஸ், ஏதாவது ஒரு பர்சனல் கண்டிப்பாக இருக்கும். அதை நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. முழுமை பெற்றவனாக யாரும் இந்த இடத்துல, ஆனால் முழுமை பெறுவதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். தவறுகள் எல்லாரிடத்துல இருக்கிறது. அந்த தவறுகளை மீறி அதை கொஞ்சம் கொஞ்சமாக மினிமைஸ் பண்ண, பரிபூர்ணம்னு நான் சொல்ல முடியாது, சம்பூர்ணமான மனுஷன் சொல்ல முடியாது. எனக்குள்ள ஆயிருக்கும் பலகீனங்கள் மைனஸ் இருக்கிறது. ஆனால் அதை நோக்கி அதை பார்க்காமல் எந்த அளவிற்கு ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக்கி கொள்ள முடியும் என்று பார்க்கணும். அதுக்கு யாக்கோபு 1:12 அழகாக சொல்கின்றார், சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுவன் என்று. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். யாக்கோபு 1:12. யாக்கோபு 1, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் தம்மிடத்தில் அன்பு வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற ஜீவ கிரீடத்தை பெறுவான். அவன் சோதனையை ஜெயிச்ச பிற்பாடு, அவன் பரிசுத்தனாக நீதிமனாக வந்த பிற்பாடு, யெகோவாகிய கர்த்தர் வைத்திருக்கின்ற அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை. அதில் 13 இப்போ ஒரு கான்ட்ரடிக்ஷன் சொல்றாரு. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லி முடித்தாரோட 13 சொல்றாரு, எந்த மனுஷனும் சொல்ல நான் தேவனால் சோதிக்கப்படுவேன் என்று சொல்லாதிருப்பாங்க. இந்த சோதனையெல்லாம் நான் தேவனால் சோதிக்கப்படுறேன், தேவன் என்னை அதிகமாக சிச்சிக்கிறாரு, தேவன் என்னை அதிகமாக துன்பங்களை கொடுக்குறாரு, வாழ்க்கையில் நான் இஷ்டப்படி வாழ முடியல, எதுவும் செய்ய முடியல, வாழவும் முடியல, சாகவும் முடியல, அந்த இடைப்பட்ட நிலையில நான் அல்லாடி கொண்டிருக்கிறேன். இங்கே 13 சொல்கின்றாரு, அப்படியெல்லாம் கிடையாது. சோதனையால் அல்ல, அவர் யாரும் சோதனையால் சோதிக்கப்படுகிறோம் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் இல்லை என்று 13 சொல்றாரு. அந்த 14 அழகா சொல்கின்றார், அவனவன் தன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு அங்கே சோதிக்கப்படுகிறான் 14. சரி, இந்த ஒரு வசனம் இருக்குல்ல, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான், இதற்கு தொடர்பான ஒரு வசனத்தை சொல்லணும்ல, ஒரு பகுதியை சொல்லணும்ல. அது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16 சாம்சன் அண்ட் டிலேலா. அவங்களுக்கு தெரியாமல் யாருக்கும் இருக்காது. கிறிஸ்தவர்களாக இருக்கிற உங்களுக்கு அனைவருக்கும் சாம்சனும் தெலீலால், சிம்சோன் அண்ட் தெலீலாய் குறித்து பார்க்கின்றோம். பிறக்கும் போதே யெகோவாகிய சேனைகளின் கர்த்தராக யெகோவாவுடைய அபிஷேகத்தினாலே நிறைந்தவன் சிம்சோன். அவன் பிறக்கும் போதே தலையில நசரேனாக கடவுளுக்கென்று யெகோவாக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவன். அவனுடைய தலைமுடியில ஒன்றும் சரிக்கப்படவில்லை. அதுதான் மனோவாவுக்கு கொடுக்கப்படுகிறது. மனோவாவுடைய சிம்சோனாகிய தகப்பனாகிய பகவானுக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்களை பெலிஸ்தர் கையில் இருந்து 40 வருடம் இஸ்ரவேல் மக்கள் பெலிஸ்தருக்கு அடிமைகளாக இருந்தார்கள். ரட்சிக்குவதற்கு யாரும் கிடையாது. சிம்சோன் 20 வருடம் இஸ்ரவேல் மக்களை அரசாட்சி செய்தான், ரட்சித்தான், பெலிஸ்தர் கையிலிருந்து விடுவித்தான். இவனுக்கு கொடுக்கப்படுகிற வாக்கு என்னவென்று சொன்னால், இவனுடைய தலைமயிரிலே ஒன்றும் சிரைக்கப்படக்கூடாது, ஒன்றும் அழிக்கப்படக்கூடாது, அப்படியே வளரணும் கடைசி வரைக்கும். அதில் தான் கர்த்தருடைய ஆவியானவர் தங்கியிருக்கிறார். அது நிமித்தமாக இஸ்ரேல் மக்களை அவன் ரட்சித்து வந்தான். தெலிலான்ற ஒரு பெண்ணிட்ட போய் மோகம் கொண்டு அவன் மடியில் படுத்து தன் இருதயத்தில் உள்ளதையெல்லாம் கொட்டி வர்றான். அவளுடைய நச்சரிப்பு தாங்கலன்னு சொல்லப்படுகிறது பைபிளில். ஏற்கனவே பல விதமாக சொல்கிறான், நான் இப்படி கட்டு அப்படி கட்டுன்ற எல்லாத்தையும் வரான். கடைசி அவளுடைய அங்கலைப்பு தாங்காமல் தன் இருதயத்தில் உள்ளதெல்லாம் சொல்லி, என்னுடைய பிறந்த நாள் முதல் இதுவரைக்கும் என்னுடைய சவரகன் கத்தி சிறைக்கிறவனுடைய கத்தியானது என்னுடைய தலைமையை சிறைக்கவில்லை, நான் மலிக்கப்படவில்லை என்று ஒரு பெண்ணின் மீது இச்சை கொண்டு அந்த மோகத்தினாலே கர்த்தருடைய ஆவியை இழந்துவிட்டான். அவனுடைய 7 ஜடைகள் மலிக்கப்படுகின்றது. அவன் தலையிலிருந்து முற்றமாக அவன் மொட்டையடிக்கப்படுகிறான். எப்பொழுது அவனுடைய தலையில முடியல கத்தி பட ஆரம்பிச்சிருச்சோ, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு போய்விட்டார். அதை அறியாமல் அவன் செய்கிறான். ஆனாலும் கூட அவன் கட்டப்பட்டிருக்கின்ற பொழுது வேடிக்கை ஆகிறான். 2 கண்களானது பிடுங்கப்பட்டு அந்த வீட்டில் இருக்கின்றார். நியாயாதிபதிகள் 16:28 வருகின்ற பொழுது என்ன சொல்கிறானா, ஒரு ஜபத்தை பண்ணுறான். கொஞ்சம் கொஞ்சமாக முடி வளருது. ஏன்னா சிறைச்ச ஒரு பாடு இருந்தாலும் முடி வளரும் இல்லையா? அந்த இதப்போ வருகின்ற பொழுது ஒரு ஜபத்தை பண்ணுறான். கண்கள் பிடுங்கப்பட்டால், கர்த்தராகிய ஆண்டவரே, என் 2 கண்களுக்காக அப்பா ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே நான் பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரணும். என்னை 2 கண்களை பிடுங்கிவிட்டது. நான் சொல்கிறேன்ல, எனக்கு 2 கண்ணு போனாலும் அவனுக்கு ஒரு கண்ணாவது நான் வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்கிறான். இல்லை, வழக்கமாக சொல்கிறாங்களே, எனக்கு 2 கண்ணு போனான்னு
அவனுக்கு ஒரு கண்ணாவது நான் பதம் பார்க்காம இருக்க மாட்டேன்னு சொல்கிறாலும் அது இங்கே இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாப்புல, என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தேன் கைகளை நான் பழி வாங்கும்படி என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும் என்று சொல்கின்றான். எனவே நியாயாதிபதிகள் 16:30 வசனத்தை சொல்கின்றான், என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மாண்டு போக கடவுது, நான் இவர்களோடையே மடிந்து போகிறேன். அப்ப பலமா ஆற்றான், கர்த்தருடைய ஆவி அவனோட இருப்பதனால அந்த அலங்கம் இடிந்து விழுந்து 3000 பேர் இறந்தார்கள் என்று நாம் பார்க்க முடியும். அது நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் 16:27 பார்த்துக்கூடிய தொகை கொடுக்கப்படுகிறது. ஸ்திரீகளும் பெண்களும் அவன் பரியாசம் ஏளனம். இதில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், தன்னுடைய சுய இச்சையினாலே சிம்சோன் ஒரு பெண்ணிடத்தில் மோகம் கண்டு கர்த்தருடைய ஆவியை அபிஷேகத்தை இழந்து போனாலும் கடைசியில் எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை, எவ்வளவு பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு பெண்ணின் மீது மோகம் கொண்டு 2 கண்களும் பிடுங்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நையாண்டி பண்ணப்பட்டு பரியாசம் பண்ணப்பட்டு இகழப்பட்டிருக்கின்றோமே, இவர்களுக்கு முன்பாக குப்பையும் அருவருப்புமாக ஒரு நிலையிலே நாம் காணப்படுகின்ற தன்னிலை உணர்ந்தவனாக யெகோவாகிய கர்த்தரிடத்தில் அவன் விண்ணப்பம் பண்ணுறதை குறித்ததாக நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்டான். அப்போ என்ன வருதுன்னா, அற்புதமான விஷயம். அவன் உயிரோடு இருந்து பெலிஸ்தர்களை கொன்றவர்களை காட்டிலும் அவன் பெலிஸ்தரோடு மாறுகின்ற பொழுது அவனால் சாகடிக்கப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கின்றோம். யோபுல நம்ம பார்த்தோம்னு சொன்னால், யோபுக்கும் சோதனை வருகின்றது. ஆனால் இந்த சோதனை பார்க்கின்ற பொழுது தேவனால் உண்டான சோதனை அல்ல, சாத்தானால் வருகிறது. யோபு 1ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நித்தம் தரிசிக்கின்றவனாக இருக்கின்றான். தேவ சமூகத்தில் பரிசுத்த தேவதூதர்கள் மட்டும் சந்திப்பார்கள் இல்லை என்பதை இந்த வசனமானது சொல்கின்றது. சாத்தானும் கர்த்தருடைய சமூகத்திலே தரிசிக்கின்றவராக இருக்கின்றான், முகமுகமாய் பார்க்கிறான். வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம படித்து பார்த்தோம்னு சொன்னால் கடைசியில் வருகின்றது, சகோதரன் மேல் குற்றம் சாட்டுகின்ற ஆவியை உடையவன் அப்பொழுதுதான் அங்கே மரணிக்கப்படுகிறான், அப்பொழுதுதான் அவன் பாதாளத்தில் தள்ளப்படுகிறான். ஆனால் அத்தனை சோதனையிலும் யோபுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை யெகோவாகிய கர்த்தர் மீது வைத்திருந்த அந்த விசுவாசம் கடைசி வரைக்கும் இருந்ததனால இழந்ததை காட்டிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அங்கே யோபு பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கின்றோம். பாபிலோனுக்கு கடத்தப்படுறாங்க. சாத்ராக், இஸ்ரேல் மக்கள் கடத்தப்பட்டாலும் கூட அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ குறித்து நாம் பார்க்கின்றோம். நேபுகத்நேச்சருடைய சிலையை வணங்குறோன்ட்டு தானியேல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம், தானியேல் 3:17 சாத்ராக் மேஷாக் அக்னி சூளையிலே போடுகின்ற பொழுது அங்கே அதுக்கு முன்னாடி அவர் சொல்கின்றார்கள், எங்கள் தேவன் ஆகிய கர்த்தர் எல்லாவற்றிலும் தப்பிவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை விடுவிப்பார். எவ்வளவு பெரிய நம்பிக்கை! அப்ப அடுத்ததுல 18 நான் பார்த்தோம்னா, ஒருவேளை யெகோவாகிய கர்த்தர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் கூட நாங்கள் எரிகின்ற சூழலை நாங்கள் மடிந்து போவதற்கு சித்தமாய் இருக்கிறோம். ஒருவேளை நாங்கள் ஆராதிக்கின்ற கர்த்தர் எங்களை காப்பாற்றாமல் கைவிட்டாலும் கூட நாங்கள் சந்தோஷமாய் இந்த எரிகிற அக்கினி சூழலை எங்கள் உயிரை கொடுப்பதற்கு, எங்கள் ஆவியை கொடுப்பதற்கு எவ்வளவு பெரிய விசுவாசம்! இந்த விசுவாசம்லாம் துளி கூட நெருங்க முடியாது. சாத்ராக் அங்கே தப்பி வைத்தார் என்று பார்க்கிறோம். தானியேலுக்கு அது வருது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் தானியேலை சிங்கக்கபில போடுகின்ற பொழுது இங்கே என்ன சொல்கின்றார் சொன்னால், தானியேல் 3:17 இங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்கின்றார், நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற அந்த தேவனங்களை தப்பிக்க வல்லவராக இருக்கிற பொழுது இங்கே தானியேல்கிட்டேருந்து வார்த்தை வரல, தரியு ராஜா கிட்டேருந்து வருகிறது. தானியேல் 6:16 வருகின்றது, சிங்கக்கபில போட்டும் தரியு ராஜா சொல்கிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! ஒரு பாகால், ஒரு அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய இஸ்ரேல் மக்களை அடிமைத்தனத்திலே கொண்டு வந்து இங்கே தன்னுடைய தேசத்தில் வைத்திருக்கின்ற நேபுகாத்நேச்சர் வந்த பிற்பாடு அதன் பின்பாடு வருகின்ற தரியு சொல்கின்றான், நீ இடைவிடாமல் ஆதரிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அதிலே தானியேல் 6:23 பார்த்தோம் என்று சொன்னால், தானியேல் தன் தேவனாகிய யெகோவாகிய கர்த்தர் மீது விசுவாசம் வைத்திருந்தபடியினாலே தானியேலுக்கு ஒரு சேதமும் காணப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துக்கள் பின்னாலே இதில் எவ்வளோ பெரிய வசனங்கள் நமக்கு உண்மையிலே பார்த்தோம்னு சொன்னால், சோதனையெல்லாம் இல்லாமல் வராமல் போகாது, இடுக்கண்கள் நிச்சயமாக வரும் என்பதை ஆண்டவரே சொல்லிக்கின்றார். சரி, நமக்கு வருகின்ற சோதனைகளை எப்படி இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நமக்கு வருகின்ற சோதனைகளை திடம் கொள்வதற்கு, பலவீனத்திலே நம்மை பலப்படுத்துவதற்கு சில வசனங்களை உங்கள் முன்பாக வைக்கின்றேன். சங்கீதம் 68:19,
சங்கீதம் 68:19. என்னாலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கும் தேவன் அவரே. நம்மேல் அனுதினம் பாரம் வைத்தாலும் கூட அந்த பாரத்தை எல்லாவற்றையும் தாண்டி நம்மை ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அதிலே சங்கீதம் 68:20 சொல்லப்படுகிறது, நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. அப்படி நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். யோவான் 16:33 ஆண்டவர் சொல்கின்றார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் சொல்ல, உலகத்தில் உபத்திரம் இருக்கும், ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். அற்புதமான இன்னொரு வசனம், ரொம்ப பிடித்த வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10:13. 1 கொரிந்தியர் 10:13. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அவ்வளவு ஆச்சரியமாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். 1 கொரிந்தியர் 10:13 நான் பார்க்கின்றேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னும் நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் தான், சோதனைகளோடு கூட இந்த தொடர்பு படுத்த முடியும். ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுதலை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி. ரோமர் 8:36-37 அற்புதமான வசனம். ரோமர் 8:36-37. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களை முற்றும் ஜெயம் கொள்வர்களாக இருக்கிறோம். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கின்றேன். எபிரேயர் 2:18. எபிரேயர் 2:18. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற அனைவருக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த நம்பிக்கையோடு கூட நாம் என்றும் எப்பொழுதும் வாழ்ந்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நேரத்தில் நம்முடைய கைகளில் இந்த பாடல் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் ரொம்ப அதிகமான பாடங்கள்லாம் கிடையாது, நான் ரொம்ப வெளிப்படையாகவே பேசுவேன், அந்த தாளந்தலை கிடையாது. அதனால் சபையாருக்கு நிச்சயம் தெரிந்த பாடல் தான், அதை பாட முடியாது கேட்குறேன். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவிலே, பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் உன்னை காக்க வல்லோர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு உண்டெனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்ற பாடலை பாடுவோமாக. எல்லாம் சேர்ந்தே பாடுவோம். சபையார் அனைவரும் சேர்ந்தே பாடுபடியாக கேட்கிறேன். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேரிடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் உன்னை காக்க வல்லோர், பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் உன்னை காக்க வல்லோர், காக்கும் வல்ல
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த இடத்துல இந்த தியானத்தில் கர்த்தருடைய யெகோவாகிய கர்த்தருடைய வல்லமையான வார்த்தைகளை குறித்து நாம் பார்க்கின்றோம். இந்த வார்த்தையிலே நாம் என்றும் எப்பொழுதும் நிலை நின்று இம்மையிலும் மறுமையிலும் யெகோவாகிய கர்த்தருடைய பாதுகாப்பிலும் ஆசீர்வாதத்திலும் வழிநடத்தலும் என்றும் நிலை நிற்க திரியேகதன் தம்மை நம்மை பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அருமை பரிசுத்தப்பனை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த அடியார்கள் தங்கள் வாழ்க்கையிலே நேரிட்ட அனைத்து சோதனைகளிலும் கர்த்தாவே உம்முடைய பரிசுத்தமான வசனத்தை கொண்டு கர்த்தாவே சோதனையிலே வெற்றி கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம். அப்பா தகப்பனே, எதிராளியான பிசாசானவன் சிங்கம் போல கர்ஜித்து எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகிறான் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தைக்கு ஏற்ப கர்த்தாவே, நாங்கள் சோதனை என்னும் கண்ணியில் விழுந்து விடாதபடி கர்த்தாவே நீர் தாங்கிக் கொள்ளும்படியாக கேட்கிறோம். ஆம் தகப்பனே, தேவீர் தாமே பரமண்டல ஜபத்தில் நாங்கள் சொல்லுகிறது போல கர்த்தாவே, சோதனை நின்று நீர் எங்களை நீங்களாக்கி விலக்கி ரட்சியும் என்று கேட்கிறோம். தகப்பனே, அபாத்திரராகிய நாங்கள் தகப்பனே, இதோ எங்களுக்கு முன்னாடி இருக்கின்ற பரிசுத்த அடியார்களுக்கு நேரிட்ட சோதனையிலே கர்த்தாவே, எவ்வளவேலும் நாங்கள் சிறு பகுதியோடு சிறு கடுகளவு சோதனையை கூட கர்த்தாவே தாங்குவதற்கு நாங்கள் இயலாதவர்களாக இருக்கின்றோம் என்பதை கர்த்தாவே நம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கின்றோம். தேவரீர் தாமே அனுதினமும் எங்களை நீர் பாதுகாத்து அரவணைத்து கர்த்தாவே, நாங்களும் எங்கள் குடும்பமும் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் சந்ததிகளும் உமக்குள் நிலை நிற்கவும் உடைய அன்பை அனுதினமும் ருசி பார்த்து கர்த்தாவே நன்றியுள்ள நிலையில் நாங்கள் வாழ்ந்திருக்கோம். நீர் கிருபை செய்ய முடியாது. மீட்பெரும் ரச்சனாண்டர் கிறிஸ்துவனுடைய வேண்டிக்கொள்கின்றோம் சுவாமி. ஆமேன். நாம் அனைவரும் ஆண்டவருடைய ஜெபத்தை ஏறெடுப்போமாக. பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாம் பசப்படாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுப்பால் பூமியிலே செய்யப்படாக. அன்றெண்ணி எங்கள் ஆகத்தின் தந்தோம். நாங்கள் கடனாளிகள் மடிக்கிற போல எங்கள் பார்க்க முடியாது. எங்களை சோதனைக்கு உட்பட பிரவேசிக்கணும் தீமை என்று வச்சுக்கோம். அதனால் ராஜ்யம் வல்லமை மகிமையும் என் நன்றிக்கும் இடையிலே சுவாமி. ஆமாம். நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.